பணம் இருக்கா என்ன அங்கீகரிக்கிறதுக்கு இல்ல. என்ன ரொம்ப யோசிச்சு, நீ அவன் அப்படிப்பட்டவன் தானே, இப்படிப்பட்டவன் தானே. ஆனா நான் நம்புறேன், நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்தை மட்டும் பிடிப்போம், அவங்க அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். தேசமே அங்கீகரிக்கும். இந்த இடத்துல திருச்சபையை கட்டினா எத்தனை பேர் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அங்கீகரிக்கிறவங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நிறைய குறைவா தான் இருப்பாங்க. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஆலயம் வர்றதை எங்களால ஏத்துக்க முடியாது, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம். நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தமானால் எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் அங்கீகரிக்காம இன்னைக்கு மனநிலைமையோட இருக்கிறாங்களோ அவங்களே வந்து 10 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பொருளை வாங்கி கொடுத்து நாங்க அங்கீகரிக்கிறோம்னு சொல்ற ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் கட்டளை இடணும்.